ஓகே, ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப் இருக்குல்ல. ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண முடியும்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் வந்துட்டு பைத்தான்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி ஸ்ட்ரிங்கை வந்து இனிஷியலைஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன், சிங்கிள் கோட் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு என்ன போட்டிருக்கேன்னா, சிங்கிள் கோட்ல ஒரு ஒரு டெக்ஸ்ட் மாதிரி இல்ல சென்டென்ஸ் மாதிரி வேர்டு எதுவோ கொடுத்துருக்கேன். இது வந்து சிங்கிள் கோட் ஸ்ட்ரிங். ஓகேவா, நான் டபுள் கோட்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ண முடியும். அதெல்லாம் ட்ரிபிள் கோட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ட்ரிபிள் கோட்ன்றது 3 டைம் இது மாதிரி கொடுக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி நீங்க 3 டைம் கொடுத்தீங்கன்னா, சிங்கிள் கோட்டே 3 வாட்டி கொடுத்தீங்கன்னா அது ட்ரிபிள் கோட் ஸ்ட்ரிங். ஓகேவா, ஸோ இப்படி கொடுத்தாலுமே இதோட 3மே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் தான். ஓகேவா, ஸ்ட்ரிங்ன்றது நீங்க கிரியேட் பண்ணணும்னா ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் இப்போ நான் a ஈக்குவல் டு 1 2 3னா இது நம்பர் ஆக்சுவலா. அதுவே நான் வந்துட்டு இதை 1 2 3 அப்படி கொடுத்தேன்னா, கொட்டேஷன்ல போட்டு கொடுத்தேன்னா அது ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். ஓகே, எப்படி பாக்குறது, பிரிண்ட் டைப் ஆஃப் பி நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன வரணும், ஆக்சுவலா அது வந்துட்டு நம்பர்ஸ்ல தான் தெரியுது, பட் அதோட டேட்டா டைப் பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் ஏ. ஆக்சுவலா டேட்டா டைப் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்னு வந்துடும். ஓகேவா, இப்போ ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ்க்கு முன்னாடி டைரக்டர் ஆஃப் டைரக்டரி இருக்குல்ல, a ஈக்குவல் டு டைரக்டரி ஆஃப் எஸ்சிஆர் போட்டேன்னா எஸ்சிஆர் என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் எனக்கு என்ன பண்ணுன்னா ஒரு லிஸ்ட்ல கொடுக்கும். எஸ்டிஆர்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா, என்கோடு, கவுண்ட் இருக்கு, ஃபைண்ட் இருக்கு, ஃபார்மேட் இருக்கு, இஸ் ஆல்லம், இஸ் அப்பர், ஓகேவா, இஸ் ஸ்பேஸ், இதெல்லாம் இவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. எஸ்டிஆர்ல மட்டும் இவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா, இதெல்லாம் எனக்கு என்னன்னா நீங்க செக் பண்ணிக்கலாம் என்னென்ன எஸ்டிஆர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்றது. அதே லிஸ்ட்டுக்கு பார்க்கணும்னா டைரக்டரி ஆஃப் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் பி கொடுத்தனா என்ன ஆச்சு, லிஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்சர்ட் இருக்கு, ரிமூவ் இருக்கு, ரிவர்ஸ் இருக்கு, எக்ஸ்டெண்ட், கவுண்ட், ஸோ அப்பெண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்க வேற டேட்டா டைப் பார்க்கணும்னா டப்புள் கொடுத்தீங்கன்னா டப்புளுக்கு வரும், செட்டு கொடுத்தீங்கன்னா செட்டு, டிக்ஷனரி கொடுத்தீங்கன்னா டிக்ஷனரி வரும். ஓகே ஓகே, ஸோ இப்போ இன்னொரு விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஸ்லாஷ் என் இருக்குல்ல, ஃபார்வர்ட் ஸ்லாஷ் என் கொடுத்தனா என்ன பண்ணுன்னா நெக்ஸ்ட் லைன் அர்த்தம். ஓகே, இப்போ நார்மலா நான் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் கொடுத்தேன்னா எனக்கு ஒரே பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகும். எனக்கு ஹலோ தனியா வேர்ல்டு தனியா பிரிண்ட் பண்ணா என்ன பண்ணுவேன்னா பிரிண்ட் 2 வாட்டி நான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், வேர்ல்டு கொடுத்து இப்படி பண்ற மாதிரி இருக்கும். அதுவே எனக்கு பிரிண்ட் ஹலோ ஸ்லாஷ் என் வேர்ல்டு நான் இப்படி கொடுத்தனா என்ன ஆகும்னா இந்த ஸ்லாஷ் என்னன்றது நெக்ஸ்ட் லைன் அர்த்தம். ஓகேவா, இப்ப ஹலோ தனியா வேர்ல்டு தனியா பிரிண்ட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகேவா, இதுதான் இந்த கான்செப்ட். ஓகே, சோ இப்போ இண்டெக்ஸிங் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா, சோ இண்டெக்ஸிங் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 இது இருக்கு இண்டெக்ஸிங்ல, ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங் சொல்லுவாங்க, இல்ல பேக்வர்ட் இண்டெக்ஸிங் சொல்லுவாங்க. ஸோ ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங் நீங்க இந்த வீடியோ இதுல பாருங்களேன், இந்த இமேஜ்ல என்கிட்ட என்ன இருக்கு, ஹலோ வேர்ல்டுன்னு வச்சிருக்கேன்னா, இப்போ ஹலோ வேர்ல்ட்ல ஒரு வேர்டு இருக்கு என்கிட்ட, டெக்ஸ்ட் 1 ஹலோ வேர்ல்டுன்னு வச்சிருக்கேன். ஓகேவா, இந்த டெக்ஸ்ட் 1ல வந்துட்டு இதோட லெங்த் நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி கால்குலேட் பண்றதுன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11, இதோட லெங்த் எவ்வளவு 11 வரும். ஓகேவா, நான் லெங்த் பிரிண்ட் பண்ணனா 11 வரும். இப்போ இதுல எப்படி இண்டெக்ஸிங் ஒர்க் ஆகும்னா, ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங் பொறுத்த வரைக்கும் 0ல இருந்து அது லெங்த் எவ்வளவு 11 11 மைனஸ் 1ன்றது 10. ஓகேவா, அப்போ 0ல இருந்து 10 வரைக்கும் இதாயிடும். ஓகேவா, இப்போ 0னா என்னன்னா ஹெச் பிரிண்ட் ஆகும். அதே நான் இன்னொரு ஹெச் கொடுத்தேன், 0னா ஹெச் பிரிண்ட் ஆகும், 4 கொடுத்தா இந்த 0 பிரிண்ட் ஆகும், 5 கொடுத்தனா ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். ஓகேவா, எப்படி பாக்குறதுன்னா இந்த டெக்ஸ்ட் 1ல இந்த ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் 0 நான் கொடுத்தனா என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் 0ன்றது என்ன வேர்டு, ஃபர்ஸ்ட் லெட்டர் எனக்கு பிரிண்ட் ஆகும். அதே நான் 2 கொடுத்தனா என்னன்னா 0 1 2 2ன்றது எல்லாம் இந்த தேர்ட் கேரக்டர் எனக்கு பிரிண்ட் ஆகும். -1 நெகட்டிவ் இண்டெக்ஸிங் எப்படி ஒர்க் ஆகும்னா மைனஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகாது, -1ல இருந்து நான் என்னோட லெங்த் எவ்வளவுன்னு சொன்னேன் 11 சொன்னேன்னா, அப்பனா -1ல இருந்து -11 வரைக்கும் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் ஒர்க் ஆகும். இப்போ நான் இந்த எனக்கு W வேணும்னு வச்சுக்கோங்களேன், நான் ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங்னா என்ன பண்ணுவேன், டெக்ஸ்ட் 1 ஆஃப் 6ன்னு கொடுப்பேன். ஓகேவா, இது கொடுத்தா W வரும். அதுவே எனக்கு W நான் 2 மெத்தடா கூட எடுத்துக்கலாம், இல்ல டெக்ஸ்ட் 1 ஆஃப் -5 கொடுத்தாலும் எனக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா W தான் வரும். இப்ப பாருங்க, நான் ரன் பண்றேன். ஓகேவா, என்ன கொடுத்தா எனக்கு என்ன வந்திருக்கு, W தான் வரும். இதே நான் வந்துட்டு 6 கொடுத்தா கூட
சேம் எனக்கு W தான் வரும். சரிதான் கான்செப்ட் ஆஃப் இண்டெக்ஸிங். தெரியுதா? ஒவ்வொரு வேர்டுக்கும் பார்த்தீங்கன்னா அவுட்புட் கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணுங்க. கரெக்டாக வந்திருக்கும். ஓகேவா? இண்டெக்ஸிங்னா இதுதான் இண்டெக்ஸிங். நெக்ஸ்ட்